ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கதை வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உன்னிடம் தொலைந்தேன் எபிசோட் 8 தான். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸை பார்க்கலன்னா கமெண்ட் செக்ஷனில் பிளேலிஸ்ட்டை பின் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ எபிசோட்குள்ள போயிடலாமா? எபிசோடோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே ஷானோடைய தங்கச்சி கிளாஸை தான் காட்டுறாங்க. ஷானோடைய வீடியோவை மொத்த ஸ்கூலுமே பார்த்துக்கிறதுனால தங்கச்சிக்காரியோட கிளாஸ்மேட்ஸை அவகிட்ட உங்க அண்ணன் சரியான தரித்திரம், அவங்க ஃபேமிலியில் இருக்கிற நீயும் ஒரு தரித்திரமாக தானே இருப்ப, உங்க அண்ணனை கூட்டிட்டு ஒழுங்கா இந்த ஸ்கூலை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அவளை அடிக்க வேற செய்கிறாங்க. இவளுமே எதிர்த்து அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு எங்க அண்ணன் கிட்ட சொல்லி தரேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படின்ட்டு நேரா அவங்க அண்ணன் இருக்கிற கிளாஸுக்கு தான் வரா. பார்த்தா அங்க கிளாஸுக்கு வெளியே நின்றுட்டு மற்ற கிளாஸ் பசங்கெல்லாம் வேங்கையும் சரி ஷானையும் சரி ஒரு மாதிரி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷான் ஒரு தரித்திரம், அவன் பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் கே, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்களா என்ன, உங்க அண்ணனை மாதிரி நீயும் ஒரு கே தானே வேங்கு அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே இவ்வளவு நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் வேங்கு இதை கேட்டு டென்ஷன் ஆகி எந்திரிச்சு அவங்க கிட்ட சண்டைக்கு போக பார்த்தா அதுக்கு முன்னாடி அவனுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் எந்திரிச்சு வெளியே நிக்கிற அத்தனை பேர்கிட்டையும் ஒழுங்கா அவங்க கிளாஸுக்கு போங்க, தேவையில்லாம இங்க நின்று தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உட்காந்து இருக்கிற ஷானுக்கோ அவங்க தரித்திரம்னு சொன்னதுதான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. உண்மையிலே நான் ஒரு தரித்திரம் தானா, எதுக்காண்டி எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே என்னை விட்டு ஒன்னா போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு யோசிக்கிற ஒரு பிளாஷ்பேக்க. அதுல பார்த்தா இவன் கூட ஷியாங் பேங்கிற ஒருத்தன் ஃப்ரெண்டா இருந்திருப்பான் போல. இவங்க ரெண்டு பேரும் ரோட்ல அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த பையனுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருது. அதனால அவனுக்கு காலில் அடிபட்டு கால் நடக்க முடியாமவே போயிருது. பார்த்தா அவன் ஒரு ஸ்விம்மிங் அத்லெட்டிக்ஸ் வேற போல. கடைசியா அவன் அப்ராடுக்கு போறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட வீல் சேர்ல வந்து அவனுடைய டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் இந்த ஸ்கூல்ல வாங்குறதுக்காண்டி வரான். அவங்க அம்மாவுமே யாருப்பா இது அப்படின்ட்டு ஷியாங் பை கிட்ட கேட்கவும் அவன் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு அவன்கிட்ட எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி நேராக அப்ராடுக்கு போயிருப்பான். அதெல்லாம் இப்போ ப்ரெசென்ட்ல ஷியானுமே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் தங்கச்சி காரியமே நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் லின்ஷியா தான் அப்படின்ட்டு கோவத்தோட அவள் அட்மிட் ஆயிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் நேராக அவளை பாக்குறதுக்கு வரா. அங்க அவளையும் பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, எங்க அண்ணன் தானே உன்னை காப்பாத்தினா, தெரியாம நீ கீழே விழுந்து அடிப்பட்டதுக்கு எங்க அண்ணன் எப்படி பொறுப்பாவா, உன்னாலதான் எங்க அண்ணனை இப்ப எல்லாருமே தரித்திரன்னு சொல்லி ஓவர திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, நீ என்னடானா எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்க வந்து அமைதியா உட்காந்துருக்க, கொஞ்சம் கூட உனக்கு நியாயமாவே படலையா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க. அப்பதான் அங்க நர்ஸ் வராங்க. என்னமா இங்க சத்தம், யாருமா நீ அப்படின்னு கேட்கும். இவளும் ஒரு கடுப்புலயே நான் இவளோட எதிரி அப்படின்னு சொல்லவும் நர்ஸ் இதை பெருசாவே எடுத்துக்கல. நேரா லின்ஷியா கிட்ட வந்து அவளோட கையெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு சரி ஓகே இந்த பொண்ணை நல்லா பாத்துக்கோங்க, சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போடாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அங்க இருந்து போயிட. லின்ஷியாவும் தங்கச்சி காரிய பார்த்து நீ என்ன திட்டுறதுக்காண்டி தான் வந்திருக்கேன், என்ன சரி திட்டு அப்படின்னு சொல்லவும் அவ்வளோ டென்ஷன் ஆகி நீ வேணுக்குனே தானே எங்க அண்ணன் உன்னை தள்ளி விட்டதை வீடியோவா எடுத்து ஸ்கூல் ஃபுல்லா பாரப்பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட லின்ஷியா இருந்துகிட்டு ஆமா எனக்கு வேற வேலையே இல்லை, உங்க அண்ணனும் வாங்கும் ஒன்னா இருக்கிறத பிடிக்காம நான் தான் மெனக்கட்டி கீழே விழுந்து அதை வீடியோவா எடுத்து ஊர் ஃபுல்லா பாரப்பண்ண அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட தங்கச்சிக்காரி இருந்துட்டு உனக்கு ஓவரா தெரியல அப்படின்ட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறா. இதை பார்த்துட்டு லின்ஷியாவும் சிரிச்சுட்டு என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, எனக்கு சொல்ல போனா பெயிண்டிங் வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும், நானே மெனக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காண்டி என் கையை போய் உடச்சுப்பேனா சொல்லு அப்படின்ட்டு அவளுக்கு புரிய வைக்க. இதை கேட்டுட்டு அவளும் யோசிக்கிறா. அப்ப லின்ஷியாவுமே தண்ணி குடிக்கிறதுக்காண்டி அங்க உள்ள டேபிள்ல இருக்கிற அந்த பாட்டில எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணனால அவளால எடுக்க முடியல. அவ அந்த மாதிரி கஷ்டப்படுறத பார்த்துட்டு தங்கச்சிக்காரி தான் அவளுக்கு அண்ணி அந்த பாட்டில எடுத்து மூடியை திறந்து அவகிட்ட நீட்டுறா. இவளுமே அதை வாங்கிக்கிட்டு தேங்க்யூன்னு சொல்லி குடிக்க நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் தான் நான் கொடுத்தேன் அப்படின்ட்டு இவ சொல்றா. லின்ஷியாவுமே அதுக்கப்புறம் உங்க அண்ணனுக்கு நான் நன்றி தான் சொல்லணும், அது தெரியாம நடந்த ஒரு விபத்து, ஸ்கூல்ல அந்த மாதிரி பரவும் நான் நினைச்சு கூட பார்க்கல, அன்னைக்கு என் கையில அடிப்பட்டது ஜஸ்ட் ஒரு பேட் லக்குன்னு நினைச்சுக்க வேண்டியதான், நேற்று ராத்திரி வேங்க் வந்து என்கிட்ட என்ன விஷயம் சொன்னான்னு தெரியுமா அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்க. அப்படியே நமக்கும் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க என்ன நடந்துச்சுன்னு. வேங்கும் நேரம் இவளை பார்க்க வந்துட்டு இவளுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாத்தையும் பண்ணிட்டு டாக்டர் இதுக்கப்புறம் கைக்கு ஏதோ பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு இன்னொரு விஷயமா நான் கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்ட்டு ஷானை நான் ரொம்பவே லவ் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்த இவகிட்ட சொல்லிடுறான். இவ கேட்டுட்டு பதிலுக்கு ஏதோ ஒண்ணு சொல்ல வர அதுக்குள்ளேயே அவன் நிறுத்தி என்னுடைய ரெண்டாவது அந்த மாதிரி நானும் ஷானை கூட்டிட்டு எங்கேயோ ஓடிலாம் ஒழிய மாட்டேன், அவனை நான் லவ் பண்றேன்னா அது எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஓப்பனா தான் பண்ணுவேன், யாரையும் அவனை நான் கஷ்டப்படுத்த விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையும் கேட்ட லின்ஷியாவுமே புரிஞ்சுக்கிறான் இவன் அவனை ரொம்பவே சின்சியரா லவ் பண்றான்ட்டு. அது எல்லாத்தையும் இப்ப பிரசன்ட்ல தங்கச்சிக்காரிக்கிட்டையும் சொல்லிட்டு உங்க அண்ணன் உண்மையிலே ரொம்ப நல்லா வந்தான், வேங்குடைய சாய்ஸ் உண்மையிலே நல்ல சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லவும் அது எனக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படின்ட்டு தங்கச்சியுமே சிரிக்கிறா. ஆக்சுவலி உனக்கு ஒரு அண்ணா இருக்கிற மாதிரி எனக்குமே ஒரு அண்ணா இருந்தான், அவனும் இந்த மாதிரி தான் எனக்காண்டி பாட்டில் கேப் எல்லாம் ஓபன் பண்ணி தருவான், அவனோட கை ரொம்பவே பெருசா இருக்கும், எப்போதும் என் மேல ரொம்பவே பாசமா இருப்பான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட தங்கச்சிக்காரியும் அந்த வீடியோல பார்த்த மாதிரி அப்போ உங்க அண்ணனும் டாக்டர் ஷானும் உண்மையிலே லவ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் லின்ஷியாவுமே ஆமாங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்ட தங்கச்சிக்காரியும் அந்த வீடியோல நான் பார்த்தேன் டாக்டர் ஷானை நீ திட்டிட்டு இருந்த, ஆனா நீ அதை பெருசா எடுத்துக்கணும்னு ஒரு அவசியமா இல்லையா, இதெல்லாம் நம்ம அண்ணன்மார்கள் எடுத்த டிசிஷன், அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், அதுல நம்ம எப்படி தலையிட முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே லின்ஷியாவுமே எங்க அண்ணா ஆல்ரெடி இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த இவகிட்ட சொல்ல இதை கேட்டு இவளுமே ஷாக் ஆகி என்னை மன்னிச்சிரு ஐம் சாரி அப்படின்னு கேட்கறா. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு லின்ஷியாவுமே எங்க அண்ணனும் டாக்டர் ஷானும் லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு நாள் எங்க அண்ணன் மலையில இருந்து விழுந்து இறந்து போயிட்டாங்கிற நியூஸ் மட்டும் தான் நான் கேள்விப்பட்டேன், அது ஒரு ஆக்சிடென்ட்
தான் எனக்கும் தெரியும். இருந்தாலும் எங்க அண்ணனை பிரிஞ்ச சோகம் சத்தியமா என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அதனால வேற வழி இல்லாம டாக்டர் ஷானை வெறுக்கிறத தவிர எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் அன்னைக்கு டாக்டர் ஷான் கிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. ஏதோ ஒரு வேகத்துல நான் அந்த மாதிரி பேசிட்டேன். அதனாலதான் உங்க அண்ணனுமே ஒரு விதத்துல கஷ்டப்படதான் செய்யறான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் அங்க உட்காந்துட்டு தங்கச்சிக்காரியுமே கேட்டுட்டு அழுதுகிட்டு இருக்கா. நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க அப்படின்ட்டு லின்ஷியா தான் அவ கண்ணில் உள்ள கண்ணீரெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுறா. இன்னொரு பக்கம் ஷானோடைய அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியவும் நிறைய பேர் ஷானை திட்டி தான் தப்பா போஸ்டர் அடிச்சிருக்காங்க. ஆனா இது ஆக்சுவலி யார் பண்ண வேலைன்னா, ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ண சொல்லி 4-5 ரவுடி பசங்க இதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அவங்கள பிடிச்சி மிரட்டிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த கும்பல் தான் இதை சாக்கா வச்சுட்டு திருப்பி உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஷானுடைய அம்மாவும் ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு அந்த போஸ்டர் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நேரா ஷானுமே வரான். அவனுக்குமே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அவங்க அம்மாவை அங்கிருந்து போக சொல்லிட்டு இவனும் ஒரு கோவத்திலேயே அந்த போஸ்டர் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வேங்கு வரான். அதெல்லாம் பார்த்துட்டு யாரும் அந்த மாதிரி பண்ணுது, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு அவனும் சேர்ந்து உரிச்சு எடுக்கலான்னு பார்த்தா இவன் கோவத்துல அவனை தள்ளி விட்டுறான். என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு வேங்கு கேட்கவும், இங்க வச்சு பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி கூட்டிட்டு வர. டேய் உண்மையில உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ட்டு வேங்கு திருப்பியும் கேட்க, பிரச்சனையே நீதான், பேசாம என்னை விட்டு போயிரு. இன்னைக்கு முன்னாலேயும் உங்க அண்ணனாலேயும் தான் நானும் சரி என் குடும்பத்துல உள்ள என் அம்மா தங்கச்சி எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல்ல அந்த மாதிரி ஒரு பிரச்சனை மட்டும் நடக்கலன்னா உன்னைய என்னையும் சேர்த்து வச்சு அந்த மாதிரி கேவலமா பேசிருக்கவே மாட்டாங்க. நான் இப்போ உங்ககிட்ட கேட்கறது எல்லாம் ஒண்ணுதான், என்னை விட்டு போயிரு. நான் இந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒரு சாதாரண பையன் தான், என்னால இவ்வளவு பிரச்சனையை தாங்கிக்க முடியாது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாம வேற ஆளை பார்த்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டு வாங்க ஒரு மாதிரி ஆயிட்டு, என்னடா நீ சொல்ல வர, நான் ஒரு கேங்கிறது தான் உனக்கு பிரச்சனையா, உன்னை பிடிச்சிருக்கிறதுனால தான் என்னை விட்டு தள்ளி போறியாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அங்க யாருமே எதிர்பார்க்காத விதமா ரொம்ப வருஷம் கழிச்சு ஷானுடைய ஃப்ரெண்ட் அந்த ஜாங் பை வரான். நேரா ஷான் கிட்ட வந்துட்டு, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் ஏதோ லேட்டா வந்துட்டேன்னா என்ன அப்படின்ட்டு அவன் மேல கொடைய வைக்கிறான். ஏன்னா லைட்டா மழை துருது. அவன் அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போக ஷானுமே அவன் கூட போயிடுறான். எங்க வேங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. போற அவனே தான் சோகமா நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா வேகமா அவனுடைய அண்ணனுடைய கிளினிக்கு தான் வரான். அங்க அவர்கிட்டயும் ஷானுடைய அம்மா கடைக்கு 4-5 ரவுடி பசங்க வந்து அந்த கடையை காலி பண்ணுங்க, எங்களுக்கு அந்த இடம் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது அவங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்காண்டி பண்ணல, இல்லீகலா ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனியை கட்டுறதுக்காண்டி தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க அண்ணன் கிட்ட சொல்லுவோம். அதை பத்தி நானுமே தான் கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு டாக்டர் ஷானுமே அவருடைய டேபிள் லாக்கர்ல இருந்து ஒரு லாயரோடைய விசிட்டிங் கார்டை தான் எடுத்து நேரா வேங்கு கிட்ட கொடுத்து, இதை நீ ஷுவானுடைய அம்மா கிட்ட கொடுத்து இவரை கான்டாக்ட் பண்ண சொல்லு. அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் எவிடன்ஸ், அதாவது அந்த ரவுடி பசங்க அவங்க கிட்ட பிரச்சனை பண்ண மாதிரி ஏதாச்சும் வீடியோ இருந்தாலோ, அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்டோடைய கான்ட்ராக்ட் பேப்பர் எல்லாத்தையும் எவிடன்ஸ் அவங்க கிட்ட கொடுத்தனா அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க இவனுமே அதை வாங்கி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் தான் வேங்குமே அவங்க அண்ணன் கிட்ட, ஆமா அந்த வீடியோ வெளியே வந்து ஒரே பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு, நீ இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போறது இல்லையா அப்படின்ட்டு கேட்கவும் அவங்க அண்ணனுமே அதுக்கு முன்னாடி வேணா நான் அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கலாம், ஆனா அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான், ஆனா இப்போ நான் இங்க ஒரு ஆளை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட வேங்குமே அது பியானா அப்படின்னு கேட்க அவங்க அண்ணனுமே ஆமான்னு சொல்றான். சரி ஓகே பியானா நல்லா பாத்துக்கோ, அந்த வீடியோனால அவனுக்குமே நிறைய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டுட்டு அவங்க அண்ணனுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு ஷாங் பே ரொம்ப வருஷம் கழிச்சு சைக்கிள் அப்படியே வந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்து அங்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இது சீனியர் ஷாங் பே தானே, ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு வந்திருக்காரு திருப்பி அப்படின்ட்டு ஆச்சரியத்துல பாத்துட்டு இருக்க. இவனுமே எதுக்கான இந்த ஸ்கூலுக்கு திருப்பி வந்திருக்கானா, ஆக்சுவலி இவன் ஒரு ஸ்விம்மிங் அத்லெட். இவனுடைய கால ஆக்சிடென்ட்ல சரியில்லாம போனதுனால இதுக்கப்புறம் இவனால அத்லெட்டிக்ஸ்ல எதுவும் ஜாயின் பண்ண முடியாது, அதனாலதான் இந்த ஸ்கூலுக்கு ஒரு ஸ்விம்மிங் கோச்சா வேலை பாக்குறதுக்கு வந்திருக்கான். இப்ப அங்க ஸ்கூலுக்குள்ள போற ஷுவானையுமே பார்த்துட்டு நேரா அவன்கிட்ட சைக்கிள்ல வந்து மறைச்சிட்டு, நேத்து உன்கிட்ட என்னால சரியா பேச முடியல, சோ இன்னைக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு லஞ்ச் பிரேக்ல நீ வேணா ஸ்விம்மிங் பூலுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்க இவனுமே யோசிச்சுட்டு சரி வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். கட் பண்ணா லஞ்ச் பிரேக்ல ஷுவானுமே சொன்னபடி ஷான் பேயை பாக்குறதுக்கு வந்திருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற ஷான் பே கிட்டயும் உன்னுடைய கால் இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கறான். இவனுமே ஓகே தான் அப்படின்னு சொல்ல, உன்னால இப்போ ஸ்விம் பண்ணலாம் முடியுமா அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் என்னால முடியும், ஆனா என்ன என்னால அத்லெட்டிக்ஸ்க்கு தான் போக முடியாது அப்படின்னு சொல்லுவோம். இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது, எல்லாம் தன்னாலதான் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கில்ட்டில ஃபீல் பண்ண, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாம் சரியாயிடுச்சு, இப்ப நீ ஒன்னும் கவலை எல்லாம் பட வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா நீ என்கிட்ட ஒரேடியா பேசாம போயிருவேன்னு நினைச்சா, நான் உனக்கு அனுப்பின மெசேஜுக்கெல்லாம் நீ எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதை கேட்ட ஷியான் பேயுமே அதனால கிடையாது, நான் அப்ராட்ல ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல இருந்தேன், அங்க என்னுடைய அம்மா என்னுடைய போனை வாங்கி வச்சுட்டாங்க, அதனாலதான் என்னால உன்னுடைய மெசேஜ் எதுவுமே பார்க்க முடியல, அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியானோன்னு எனக்கு போனை திருப்பி தந்துட்டாங்க, நானும் உனக்கு ரிப்ளை பண்ணலான்னு பார்த்தா உன்னுடைய நம்பர் நாட் எக்ஸிஸ்ட்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆமா எனக்கு பேசுறதுக்கு யாருமே இல்ல, இதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு போன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனே அதுக்கப்புறத்துல இருந்து யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லவும், ஓஹோ உன்னை ரீச் பண்ண முடியாததுனாலதான் உன்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லணுங்கிறதுக்காண்டி தான் திருப்பி இந்த ஊருக்கே நான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். இவனுமே அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க. பார்த்தா லஞ்ச் பிரேக் முடிஞ்சு ஸ்விம்மிங் பூலுக்கு பசங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுமே உடனே சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஷாங் பே கிட்ட சொல்லிட்டு போக, அங்கிருந்து ஒரு நிமிஷம் ஷாங் பே அவனை கூப்பிட்டு, உனக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்னுடைய ஸ்விம்மிங் டீமுக்கு நீ ஹெல்ப்பரா வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இவனுமே நான் யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்ட்டு அங்கிருந்து போனவன் ஒரு நிமிஷம்
நின்று இப்போ எனக்கு ஒரு புது ஃபோன் நம்பரே இருக்கு அப்படின்ட்டு அவன் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து போறான். கட் பண்ணா ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் அவன் கிட்ட உள்ள அவன் யூஸ் பண்ண அந்த பழைய போனை எடுத்து அதுல ஷாங் பை மெசேஜ் பண்ணிருக்கிறத தான் பாக்குறான். அவன் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மா திருப்பி அவனுக்கு போன் கொடுத்ததுல இருந்து அவன் காயம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா குணமாகிட்டு இருக்கு, டெய்லியும் அவன் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அதெல்லாம் மெசேஜ்ல இவனுக்கு அனுப்பியிருக்கான். அதெல்லாம் இப்பதான் பாக்குறான். பார்த்தவன் என்ன யோசிச்சான்னு தெரியல. அதுக்கப்புறம் அவனுடைய புது போன்ல இருந்து அவனுக்கு நான் தான் ஷான் பேசுறேன், நாளைக்கு எத்தனை மணிக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி போடுறான். இவன் அவனுக்கு ஹெல்ப்பரா போறதுக்கு முடிவு பண்ணிட்டான் போல. கட் பண்ணா கொஞ்ச நாள் போக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற லின்ஷியாவை தான் காட்டுறாங்க. அவளை அங்க பாக்குறதுக்கு தங்கச்சி காரியமே அடிக்கடி வருவா போல. அப்படிதான் இங்க வந்து ஸ்கூல்ல என்னென்ன விஷயம்லாம் நடக்குது அப்படிங்கறத ஒன்னு ஒன்னா அவளுக்கு சொல்றா. இப்பெல்லாம் ஸ்கூல்ல யாராச்சும் கேங்கிற வார்த்தையை சொன்னாலே பியானண்ணா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் போட்டு குத்து குத்துன்னு குத்திடுவாரு அப்படின்ட்டு ஆக்ஷன் எல்லாம் பண்ணி காமிக்கிறா. அதுக்கப்புறம் வேங்கண்ணா கிட்டயும் ஷுவான் அண்ணா கிட்டயும் வந்தனா அவங்க இப்பெல்லாம் பேசிக்கிறதே இல்ல. வேங்கண்ணா இப்பெல்லாம் படிப்புலயே மூழ்கி போயிட்டாரு. இன்னொரு பக்கம் ஷான் அண்ணா கிளாஸ் பக்கமே வர்றது இல்லையா. நானும் அவன் அப்படி எங்கதான் போறான்னு தெரியாம இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நாள் தெரிய வந்துச்சு, அவனுடைய ஃப்ரெண்ட் யாரோ ரொம்ப வருஷம் கழிச்சு அப்ராட்ல இருந்து திரும்பி வந்து இப்ப அசிஸ்டன்ட் கோச்சா நம்மளுடைய ஸ்கூல்ல தான் சேர்ந்திருக்காரு. அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் எப்போதுமே ஸ்விம்மிங் பூல்லே இருக்கான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு லின்ஷியா இருந்துகிட்டு அப்போ பேங்க் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மாவா இருக்கான் அப்படின்னு கேட்கவும் என்ன பண்றது, அவருக்கு ஏதாச்சும் மன கஷ்டம் இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லின்ஷியா காண்டி ஆரஞ்சு பழம் உரிச்சிருப்பாப்பல, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் அவளுமே அதை வாங்கிட்டு என்ன அடிக்கடி பார்க்க வர்றதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்டும், இப்போ உங்களோட கையெல்லாம் ஓரளவுக்கு சரியாயிடுச்சா, உங்களால வரைய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க பதிலுக்கு லின்ஷியாவும் கொஞ்சம் கண்ண மூடு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரியே நோட் புக்ல அழகா வரைஞ்சிருப்பா போல, அதை எடுத்து காட்ட இவளுமே அதை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு அதை பத்தியே ரெண்டு பேரும் சந்தோஷமா அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சு வேங்கு தான் நேரா ஷுவானுடைய அம்மாவை பாக்குறதுக்காண்டி வரான். அதாவது அவங்க அண்ணன் தான் ஒரு லாயருடைய விசிட்டிங் கார்டு கொடுத்துருப்பான்ல இவங்க கிட்ட கொடுக்க சொல்லி. ஸோ அதை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க, உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டை அவங்க இல்லீகலா தரமட்டமாக்கணும்னு பாக்குறாங்க, இந்த லாயரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அவங்க உங்களை மிரட்டுற மாதிரி ஏதாச்சும் வீடியோ ரெக்கார்டிங் அப்புறம் உங்களுடைய கான்ட்ராக்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அந்த கார்டை வாங்கிட்டு அவங்களுமே ரொம்ப எமோஷனலா வாங்க பார்த்து நீ எங்களுக்காண்டி இவ்வளவு நல்லது செய்யப்பா அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் ஆண்டி, நானும் உங்க ஃபேமிலியில ஒருத்தன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஆண்டி நான் இந்த விஷயத்த ஷான் கிட்டே சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நேரா ஷானை பார்க்க தான் போறான். அவன் எங்க இருக்கான்னு பார்த்தா ஸ்கூல்ல தான் ராத்திரியில ஷாங் பேக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அங்க ஸ்விம்மிங் பேடா இருக்கு அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான் அவன் கூட சேர்ந்து. அப்பதான் ஷாங் பேயும் ஷுவான் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது நான் அப்ராட்ல ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல இருக்கும்போது எங்க அம்மா என் கிட்ட இருந்து போன் எல்லாம் வாங்கிட்டாங்க. நானும் அப்போ நிறைய புது புது விஷயத்தெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, எனக்கு எது ரொம்பவே பிடிச்சிருக்குன்ட்டு. எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நான் விடவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ஷுவான் அப்படின்ட்டு மெதுவா இன்டைரக்டா இவன் அவனை லவ் பண்றாங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. அது அவனுக்கு புரியாமலாம் இல்ல, இருந்தாலும் அது எதையும் கண்டுக்காம இவனுமே ஸ்விம்மிங் பூல்ல இருந்து ஒரு ஸ்விம்மிங் பேடை எடுக்க உனக்கு முன்ன மாதிரி தண்ணினா இப்பெல்லாம் பயமே கிடையாது ஷுவான் அப்படின்ட்டு ஆச்சரியமா கேட்க இவனுமே ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பழகிதானே ஆகணும் அப்படின்ட்டு சொல்றான். அதை கேட்ட ஷாங் பேயுமே உனக்கு இதுல யாரும் ஹெல்ப் பண்ணாங்களா என்ன, சொல்ல போனா அந்த வேங்குங்கிற பையன் இருக்கானே அவனா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. இதை கேட்டு அவனுமே ஒரு மாதிரி ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்க. ஷாங் பே நேரா இவன் கிட்ட வந்து எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டு ஷுவான் ஷாக்காக பார்த்தா தெரியாதனமா அந்த ஸ்விம்மிங் பூல்லே விழுந்துடுறான். அப்படியே டீப்பா தண்ணிக்குள்ள பேர அப்பன்னு பார்த்து இவனை காப்பாத்துறதுக்காண்டி வேங்க அதிசயமா தண்ணிக்குள்ள குதிக்கிறான். குதிச்சு இவனையுமே மேல கொண்டுட்டு வந்து இவனை பாத்துக்கிட்டு இருக்க. இவனுமே அப்படியே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா சட்டுன்னு வேங்கு இன்னொரு ஒரு இடத்துல இருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு டென்ஷனாகி அங்கிருந்து போறான். அப்புறம் தான் இவனுக்கு தெரியுது இவனை காப்பாத்தினது வேங்கு கிடையாது ஷியாங் பெயிண்ட். ஆக்சுவலி இவன் வேங்கு நினைப்பாவே இருக்கிறதுனால இவனை ஏதோ காப்பாத்தினது வேங்குன்னு நினைச்சிட்டான். ஆனா உண்மை என்னன்னா இவனை காப்பாத்தினது ஷியாங் பே. அப்புறம் தான் இவனுக்கே தெரியுது இவன் உண்மையிலே யாரை ரொம்ப லவ் பண்றான்ட்டு. அங்க கோச்சுக்கிட்டு போற வேங்கையுமே போகாத நெல்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட அவன் பார்த்தா கோவத்துல அங்கிருந்து போயிடுறான். நேரா ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்கான். எந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்ட்டு நம்மளும் பாத்துக்கிட்டு இருந்தா அப்புறம் தான் தெரிய வருது அவன் வந்திருக்கிறது பியானோட இடத்துக்கு. மொடா குடியா குடிச்சு போட்டு அவனும் ஷுவானே ஷுவானே என்னை விட்டு போயிட்டியா ஷுவானு கதறிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு இருந்த பியானா அவன் கையில இருந்து சரக்க வாங்கி வச்சுட்டு ஒழுங்கா மூடிட்டு உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல என் அஞ்சல மச்சான் அப்படின்ட்டு பதிலுக்கு இவனை அழுகிறான். ஐயோ இவன் வேற கெஞ்சினாலும் இங்க இருந்து போக மாட்டான் போலயே அப்படின்ட்டு டேய் ஒழுங்கா இருந்து போடா அப்படின்னு சொல்ல இவன் போகாம உட்காந்துக்கிட்டு அந்த ஷுவான் பையன் என்னடான்னா அந்த ஸ்விம்மிங் கோச் தான்னு சொல்லிட்டு போயிட்டான். போட்டோம் ரெண்டு பேரும் நல்ல சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ட்டு இவன் கிட்ட கத்த எங்க பாரு என் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத டென்ஷன் ஆயிரும் அப்புறம் எனக்கு இதுல இருந்தா என்கிட்ட சண்டை போட்டு பாரு அப்ப தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லவும் இவனும் அப்படியே இறங்கி அடிக்க போறான். அவனை திருப்பி சோஃபால தள்ளி விட்டுட்டு பியானோ எங்க பாரு ஏதோ உனக்கு மட்டும்தான் கவலை இருக்குன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காத, நாளா உட்காந்து அழ ஆரம்பிச்சானா 4 மாசம் உட்காந்து அழுவேன். அம்புட்டு அழுகை உலக தேக்கி வச்சுக்கிட்டு இருக்க பாத்துக்கோ. உங்க அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஊரே நான் ஒரு பொறுக்கி பையன்னு சொல்லி தான் நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்க அண்ணன் எனக்கு கிடைச்சான். இருந்தாலுமே அந்த ஊர் மக்கள் மாறாம உங்க அண்ணனையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இப்போ என்ன ஒரு தப்பான ஆளா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கவலையிலேயே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட வாங்கமே போதையில அதுக்குன்னு எங்க அண்ணன் என்ன உன்னை விட்டு ஓடவா செஞ்சா, உன்னை காப்பாத்துறதுக்கு உன் கூடவே
கூடவே தானே இருக்கா, ஆனா என்னால ஷான் பக்கத்துல அவனுக்காண்டி இருக்க முடியல அப்படின்னு சொல்லவும், இந்த மாதிரி வளவலன்னு என்கிட்ட சொல்லி புலம்புறதை விட்டுட்டு உன் மனசுல என்ன இருக்கோ கோலத்தனமா இல்லாம அவன் கிட்ட போய் சொல்லு செத்துறாம அப்படின்னு சொல்லவும், இவனுமே அதை கேட்டுட்டு சாக்கத்தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா சாக்குறதுக்குள்ள நான் அவன்கிட்ட எப்படியாச்சும் சொல்லிட்டு தான் சாவேன் அப்படின்ட்டு ஒரு போதையில சொல்ல, இதை கேட்ட பியானுமே இவன் ஏதோ போதையில தான் வளரிக்கிட்டு இருக்கான் போல அப்படின்ட்டு அவன் அதை பெருசாவே எடுத்துக்கல. ஆனா நமக்கு மட்டும் தான் தெரியும் வேங் ரொம்பவே சீரியஸா தான் சொல்லிக்கிட்டு இருக்கான்ட்டு. விடாம நம்ம பியானு கிட்ட அந்த பையலும் அவன் ஏன்டா என்னை விட்டு அவனை சூஸ் பண்ணிட்டு போனா, என்னை விட அவன் கிட்ட அப்படி என்ன தாண்டா இருக்குது, அவன் ஏன்டா அவன் பின்னாடி போனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, இவன் திருப்பியும் சோஃபால பிடிச்சி தள்ளி விட்டுறான். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஷானுமே ஊரெல்லாம் தேடி இருப்பான் போல. கடைசியில டாக்டர் ஷானு தான் வேங் இருக்கிற இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. இவனுமே நேரா போதையில கிடக்குற வேங்க பார்த்துட்டு, வேங்க உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லுவான். நீ வந்துட்டியா, அவன் கூட போலையா அப்படின்ட்டு அவன் கேட்கறான். நான் அவன் கிட்ட எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு தெரியும், ஏன்னா உனக்கு தான் பசங்களையே பிடிக்காதே அப்படின்ட்டு அவனும் போதையில சொல்லுவோம். அப்படி இல்லை, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்ல அவன் அதை கேட்டு மட்டை ஆயிட்டான். இவனுமே இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அத்தோட அங்கே சீனை கட் பண்ணி எபிசோட முடிச்சிடறாங்க மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிருங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா. அண்ட் ஹைப் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிட்டு போயிருங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குற மக்களே. பாய் பாய்.